குற்ற சம்பவம் நடந்த நேரத்தில் அவர் அங்கேயே இல்லை. ஆனாலும் ஒரு கிரிமினல் கேஸில் அவரை அக்யூஸ்டாக சேர்த்துட்டாங்க. அப்படின்னா அந்த வழக்கு கடைசி வரைக்கும் ட்ரையல் முடிஞ்சு கீழேயே விடுதலை வரைக்கும் செல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்டால் அவசியம் கிடையாது. மதுரை விமான நிலையத்தில் பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த ஒரு இராணுவ வீரருடைய உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தக்கூடிய ஒரு நிகழ்வு நடக்குது. அப்போ தமிழ்நாடு நிதியமைச்சர் அங்கே வந்தபோது சிலர் அவரது வாகனத்தை தடுத்து தாக்க முயன்று போலீஸாரோட பணியை தடுத்ததாகவும் வாகனம் சேதப்படுத்தப்பட்டதாகவும் போலீஸ் ஒரு வழக்கு பதிவு செய்கிறாங்க. இந்த வழக்கில் 32 பேர் அக்யூஸ்டாக சேர்க்கப்படுறாங்க. அதில் 5வது அக்யூஸ்டாக இருந்த ஒருவருக்கு எதிராகவும் ஐபிசியில் நிறைய செக்ஷன்ஸ் சேர்த்து அவர் மேலே சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யப்படுது. ஆனால் அந்த அக்யூஸ்ட் என்ன வாதம் முன்வைத்தார் அப்படின்னா, ஹைகோர்ட்டில் சம்பவம் நடந்தது காலை 11:30 மணிக்கு, நான் அங்கே வந்ததே 12:30 மணிக்கு, சிசிடிவி மற்றும் பிற ரெக்கார்ட்ஸ் இதை தெளிவாக காட்டுது, நான் எந்த குற்றத்திலும் ஈடுபடலை அப்படின்றத அவர் ஹைகோர்ட்டில் சொல்கிறார். அப்போ கோர்ட் என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா, அந்த சம்பவம் நடந்த நேரத்தில் அங்கே இருந்தார் அப்படின்றதையே சந்தேகப்பட வைக்கிற அளவுக்கும் ஒரு அன்பீச்சபிள் மெட்டீரியல்ஸ் இருப்பதாக கோர்ட் கவனிக்குது. மேலும் சார்ஜ் ஷீட்டில் அந்த அக்யூஸ் செய்ததாக கூறப்படும் எந்த ஆக்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஓவர்ட் ஆக்ட் அவர் மீது கிடையாது. வெறும் செக்ஷன் 149 ஐபிசியை பயன்படுத்தி பொதுவான குற்றச்சாட்டுகளோட அடிப்படையில் மற்றும் ஒருவரை ட்ரையலுக்கு அனுப்ப முடியாது அப்படின்னும் கோர்ட் முடிவெடுத்து, முக்கியமாக எப்போவுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேட் ஆஃப் ஹரியானா vs பஜன்லால் கேஸ் தீர்ப்பில் கூறப்பட்ட பிரின்சிபலின் அடிப்படையில் பிரைமா ஃபேசி இல்லாதது, போதுமான சப்போர்ட்டிங் மெட்டீரியல் இல்லாது மற்றும் மேலஃபைடு ப்ராசிக்யூஷன் போன்ற சூழ்நிலையில் ஹைகோர்ட் தனது இன்ஹரண்ட் பவரை பயன்படுத்தலாம். இந்த வழக்கில் ப்ராசிக்யூஷன் தொடர்ந்தால் அது தேவையற்ற அக்யூஸ்டுக்கு ஹராஸ்மெண்ட் ஆகவும் கிரிமினல் ஜஸ்டிஸ் ப்ராசஸை மிஸ்யூஸ் பண்ணுறதாகவும் மாறிடும் அப்படின்னு கோர்ட் கணக்கிட்டு அந்த அக்யூஸ்டுக்கு எதிரான சார்ஜ் ஷீட்டை ஹைகோர்ட் குவாஷ் செஞ்சாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கிரிமினல் கேஸில் அக்யூஸ்டாக பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பதாலேயே நீங்கள் ட்ரையலை கட்டாயம் நடத்த வேணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் ஹைகோர்ட்டில் குவாஷாக எடுத்துகிட்டு வரலாம். அதே போல் நம்பகமான ஆவணங்கள் ஒருவருடைய ப்ரெசன்ஸையே மறுக்கக்கூடிய நிலையில் இருந்தால், அவருக்கு எதிராக ஸ்பெசிஃபிக் ரோலும் இல்லைன்னா ஹைகோர்ட் தலையிட்டு அந்த ப்ரொசீடிங்ஸை குவாஷ் செய்ய முடியும். இந்த தீர்ப்பு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். சிசிடிவி போன்ற தெளிவான ஆதாரங்கள் இருந்தால் ட்ரையலுக்கு முன்பே கேஸ் குவாஷ் செய்வது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற முக்கியமான சட்ட தகவலுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க.